ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான இட்லி அண்ட் கடலைக்கறி தான். ஸோ பேபிக்கு வந்துட்டு அன்சால்ட்டடாக உப்பு போடாமல் மாவு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம். ஸோ 2 பேபிஸ்க்கு சேர்த்து 4 இட்லி நான் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன். அண்ட் தென் கடலைக்கறி ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக எப்பவும் போல் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு ஒரு 8 to 9 விசில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக அதை மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அது ஆகிடும்ல. ஒயிட் கடலை அப்படின்னா தான் நீங்கள் அந்த தோலெல்லாம் உரிக்கணும். அந்த பிளாக்குங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு சீரகம் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த பாயில் பண்ண வாட்டர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்தி. மெயின்லி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லதாக நீங்கள் கொடுக்கலாம். ஈவினிங் டின்னருக்கு கூட கொடுத்தாலும் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்டு சூப்பராக தூங்குவாங்க. அண்ட் தென் தேவையான அளவு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அப்புறம் சால்ட்டு வந்துட்டு 1+ இயர்ஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வேண்டியதான். ஸோ சூப்பரான கடலைக்கறி ரெடி. இட்லியும் வந்துட்டு நான் ஊற்றி எடுத்துட்டேன். ஸோ இட்லியும் வந்துட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கைட்டு இப்போ டக்குன்னு பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.